மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். துபாயில் ட்ரேடிங் நிறுவனம் நடத்தி வரும் அபுபக்கர் என்பவரின் சென்னை நுங்கம்பாக்கம் வீட்டின் முதல் மாடியில் அவரது மாமனார் சுலைமான் வசித்து வருகிறார். ஆங்கில புத்தாண்டை கொண்டாட சொந்த ஊரான கீழக்கரைக்கு சென்ற சுலைமான் திரும்பி வந்தபோது வீட்டில் இருந்த சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலான தங்க வைர நகைகள், விலை உயர்ந்த வாட்ச் மற்றும் பணம் திருடப்பட்டிருப்பதை கண்டு காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி பதிவு, கைரேகை தடயங்களை கொண்டு விசாரணை நடத்தினர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்கள் எப்படி வீட்டுக்குள் வந்தார்கள், எப்படி தப்பிச் சென்றார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்தனர். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ரேகைகளை பதிவு செய்ததில் கொள்ளையர்கள் வீட்டின் அருகே உள்ள மரத்தின் மீது ஏறி முதல் தளத்திற்கு சென்று கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சுலைமானிடம் கார் ஓட்டுநராக பணியாற்றும் சந்திர பரிகாரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவருக்கும் திருட்டுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் சந்திர பரிகாரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அந்த வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த நேபாளத்தைச் சேர்ந்த சாந்தா என்பவர்தான் கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். சுலைமான் வீட்டில் பணிக்கு சேர்ந்த 5வது நாளிலேயே சாந்தா கொள்ளைக்கு திட்டம் தீட்டியதாகவும், அவர் வகுத்த திட்டப்படி கார் ஓட்டுநர் சந்திர பரிகார் தனது குடும்பத்தினர் 4 பேரை வரவழைத்து வீட்டில் கொள்ளையடித்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளையடித்த பிறகு தொலைபேசியில் சுலைமானை தொடர்பு கொண்ட சாந்தா சொந்த ஊருக்கு செல்வதாக கூறி சென்றதும் தெரிய வந்துள்ளது. கொள்ளையடித்த தங்க வைர நகைகளோடு சாந்தாவும் கார் ஓட்டுநர் சந்திர பரிகாரின் குடும்பத்தை சேர்ந்த தீபக், கோரக்சாய், பபித்ரா, ஷாலினி ஆகிய 5 பேரும் நேபாளத்திற்கு தப்பி ஓடியதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். சந்திர பரிகாரின் குடும்பத்தினர் இதற்கு முன் ஹைதராபாத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அந்த வீட்டின் உரிமையாளரை தாக்கி 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து தப்பியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே அந்த கும்பலை பிடிக்க தமிழக காவல்துறையினர் நேபாளத்திற்கு சென்றபோது அந்த கும்பல் இதேபோல திருட்டு, கொள்ளையை தொழிலாக கொண்ட பலர் வசிக்கும் கிராமத்தில் சென்று பதுங்கியது தெரிய வந்தது. குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் பலர் வசிக்கும் கிராமத்திற்கு செல்ல முடியாமல் தமிழக தனிப்படை காவலர்கள் திரும்பி வந்திருக்கும் நிலையில் முறையான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு நேபாள காவல்துறை உதவியுடன் கொள்ளை கும்பலை பிடிக்க உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனிடையே கைதான கார் ஓட்டுநர் சந்திர பரிகாரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. வீட்டில் பணிக்கு அமர்த்துவதற்கு முன் பணியாளர்களை பற்றிய விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளவும் காவல்துறையில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.